இதுல வந்து கார்த்திக் குமாரை பொறுத்தவரையில எனக்கு ரொம்ப பெரிய நல்ல ஒப்பீனியன் வரமாட்டேங்கிறது. ஏன்னு தெரியல, எனக்கு தெரியாது அவரை பத்தி. அது ஒரு காலகட்டத்துல இந்த நல்ல சக்சஸ்ஃபுல்லா நல்லா சம்பாதிக்கிற பிரில்லியன்ட் கேர்ள்ஸை வந்து கட்டங்கட்டி கல்யாணம் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த பிராமின் பாய்ஸ், ஸ்பெஷலி பிராமின் பாய்ஸ் நடுப்புற ஆரம்பிச்சது. நான் இப்படி சொன்னேன்னா இது ஒரு பெரிய கட்டங்கட்டி பணம் சம்பாதிக்கிறது பிராமின் பாய்ஸ் பண்றாங்களா? கட்டங்கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்றது, சம்பாதிக்கிற கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு வியாபாரமா தான் பார்க்கப்படுது. வியாபாரமா என்னத்தை பாக்குறதுன்னு இல்ல, அவர்களுடைய சொத்துக்கள் வியாபாரம் இல்ல. நான் சௌக்கியமா இருக்கலாம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சுசித்ரா கார்த்திக் குமார் கல்யாணம் பண்ணிக்கிற போது வாட் வாஸ் கார்த்திக் குமார்? அவனுக்கு கார்த்திக் குமாரோட பிளஸ் வந்து அவ அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்து, நல்ல ஃபேமிலி, எல்லாம் நல்லா சௌக்கியமா இருந்தது. So he wanted one more comfortable journey through the wife. அப்படிதான் என் மனசுல படுறது இருக்கலாம். ஜொலிச்சுட்டு இருந்தது அந்த பொண்ணு. ஆரம்பத்துல பேசும்போது சுசித்ரா அவர்கள் வந்து மிகவும் பொறாமை பிடித்தவர், பொறாமைதான் சொன்னீங்க. அவளோட பொறாமைதான். அப்படி மாறுதலா பேசுறாங்க. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? வாட் ஐ அம் ட்ரைங் கான்டெக்ஸ்ட்ல பாருங்க. அவளோட நான் என்ன சொல்ல இப்போ அதான் சொல்றேன். அவளோட ஃபிளாஸ் என்ன? பொறாமை. அதனால அவ எடுக்கிற தவறான முடிவுகள். அதை யார் கைட் பண்ணணும்? கொண்ட புருஷன். ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறவனோட மெயின் அவளோட பிளஸஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ. நீங்க அங்க டொக்கு போடுறீங்க. டொக்கு போடல. டொக்கு போடாமைக்கு முழுக்க முடிக்க விடுங்க. அதுக்கு அப்ப உங்க கேள்விக்கு பதில் உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. உங்க கேள்விக்கு பதில் வந்துரும். நடுப்புற டொக்கு போட்டில்னா தான் வருது. அவ வந்து பிரில்லியன்ட் கேர்ள், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தா. She was very successful in the film industry also. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை வேற எதுலயும் குறைச்சல் இல்லை. ஸ்டாண்டப் காமெடி, இந்த ஸ்டாண்டப் காமெடி எடுத்துன்னு போய் யூஎஸ் முழுக்க சின்மையை வச்சு எத்தனை கேவலம் பண்ணிருக்காரு தெரியுமா அந்த பையன்? ஏதாவது கேவலத்தோட உச்சகட்டம். ஏண்டா உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாடாப்பா மவராசா? உனக்கு ஸ்டாண்டப் காமெடிக்கு சப்ஜெக்டே கிடைக்கலையா? என்ன கேவலம் பண்ணாரு அதை சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். இந்த ஒரு வாரம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு சென்டென்ஸ் சொன்னால் மூடின முத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதோடைய வருத்தம் என்ன இருக்கு? விக்கி விக்கி அழுதிருக்கேன் நான். அங்க இருந்த யூஎஸ்ல இருந்து போன் பண்ணி சொல்ற அம்மா, அங்க இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் அம்மா இதுதான் அப்படின்னு. அங்க இருந்து அப்படியே அதை வந்து ஆடியோ போட்டு காமிச்சு என்ன கேட்க, அது கேட்டு இருக்கச்சு குலுங்கி குலுங்கி அழுத. கேவலம். என்ன சொன்னார்? அப்படி வேண்டாம், ஆபாசமா வேண்டாம். நடிகர் தனுஷ் பல நடிகைகளுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் பகிரங்கமான ஒரு அந்த மனுஷன் பண்ற அட்டூழியம். அவர் ஒரு நான் பைல்வான் ரங்கநாதனுக்கும் இதேதான் நான் சொல்றேன். ஐயா, உமக்கும் எனக்கும் 6 வயசுக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் குழந்தைகளா பாருங்க. இத மாதிரி அந்த குழந்தைகளை சந்தில சிரிக்க வச்சு எல்லார் வயத்தையும் எரிய வைக்காதீங்க, செய்யாதீங்க சார். உங்களுக்கு பணம் தானே வேணும், நீங்க வாங்க சார், நான் குடிக்கிற கஞ்சியில உங்களுக்கு கஞ்சி போடுறேன். இந்த காரியம் பண்ணாதீங்க பைல்வான், தயவு பண்ணி இந்த காரியத்தை பண்ணாதீங்க. மிஸ்டர் விஜய் ஆண்டனி எழுத்து பேசினது அதை துடிச்சு போயிருப்பா. 2 பேரும் பெத்தவா 2 பேரும் துடிச்சு போயிருப்பா. அத வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ப்ரூட்டலா விமர்சனம் பண்றதுங்கிறது வந்து வெரி இன்சென்சிட்டிவ். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த, உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. அவர்களுடைய வாழ்க்கை குறித்து பேசும்போது அவர்களுடைய தாய் தகப்பனர் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் தெரிவிச்சிருந்திருக்கேன். அவர்கள் அன்புக்காக ஆரம்பத்திலிருந்து ஏங்கி இருப்பார்கள் குழந்தைக்கு. அதான் இந்த கார்த்திக் குமார் அவர்களை குறித்து திரும்பி அவங்க ஒரு பகிரங்கமான பொறுத்தவரையில எனக்கு பெரிய நல்ல அபிப்பிராயம் எல்லாம் வரல. இவ சொல்றதை கேட்டாலும் சரி, வெளியில சில பேர் சொல்ற எனக்கு பர்சனலா பரிச்சயம் இல்ல அந்த பிள்ளையோட. இல்ல, அவர் ஒரு கே அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? கேயா இருந்தக்க இந்த குழந்தை அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சிருக்கா. இவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃபேமிலி இல்ல. என்ன மாதிரி ஒரு அம்மா இருந்திருந்தாக்க அந்த ஆரம்ப கட்டத்துல அவரை பத்தி தெரிஞ்சிருக்குமே அப்படின்ற விமர்சனம் தெரிஞ்சிருந்தா அந்த குழந்தைக்கு வந்து அவர் மறுக்கிறாரு, முற்றிலுமா மறுக்கிறாரு. நான் ஒன்னே சொல்றேன், இதுல வந்து
கார்த்திக் குமாரை பொறுத்தவரையில எனக்கு ரொம்ப பெரிய நல்ல ஒப்பீனியன் வரமாட்டேங்கிறது. ஏன்னு தெரியல, எனக்கு தெரியாது அவரை பத்தி. அது ஒரு காலகட்டத்துல இந்த நல்ல சக்சஸ்ஃபுல்லா நல்லா சம்பாதிக்கிற பிரில்லியன்ட் கேர்ள்ஸை வந்து கட்டங்கட்டி கல்யாணம் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த பிராமின் பாய்ஸ், ஸ்பெஷலி பிராமின் பாய்ஸ் நடுப்புற ஆரம்பிச்சது. நான் இப்படி சொன்னேன்னா இது ஒரு பெரிய கட்டங்கட்டி பணம் சம்பாதிக்கிறது பிராமின் பாய்ஸ் பண்றாங்களா? கட்டங்கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்றது, சம்பாதிக்கிற கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு வியாபாரமா தான் பார்க்கப்படுது. வியாபாரமா என்னத்தை பாக்குறது? என்ன இல்ல அவர்களுடைய சொத்துக்கள் வியாபாரம் இல்ல, நான் சௌக்கியமா இருக்கலாம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சுசித்ரா கார்த்திக் குமார் கல்யாணம் பண்ணிக்கிற போது வாட் வாஸ் கார்த்திக் குமார்? அவனுக்கு கார்த்திக் குமாரோட பிளஸ் வந்து அவ அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்து, நல்ல ஃபேமிலி, எல்லாம் நல்லா சௌக்கியமா இருந்தது. So he wanted one more comfortable journey through the wife. அப்படிதான் என் மனசுல படுறது. இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், என்னோட என்டையர் அசஸ்மெண்ட் தப்பாவும் இருக்கலாம். ஆனா என் உள் மனசுல அந்த பிள்ளை பேர்ல நல்ல அபிப்பிராயம் வரல. இந்த குழந்தைய she was a brilliant girl. ஒன்னு ரெண்டு ஃபிளாஸ் இருக்கும் எல்லாருக்கும், அதை கொண்டு செலுத்தி அழகா அவளை வந்து நல்ல ரைட், அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வேற எதுவும். she was very successful then. நல்ல ரோரிங், எல்லா இடத்துலயும் பாடிட்டு இருந்தா, எல்லா இடத்துலயும் நல்லா ஜொலிச்சுட்டு இருந்தது அந்த பொண்ணு. ஆரம்பத்துல பேசும்போது சுசித்ரா அவர்கள் வந்து மிகவும் பொறாமை பிடித்தவர், பொறாமைதான் சொன்னீங்க. அவளோட பொறாமைதான். அப்படி மாறுதலா பேச என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? வாட் ஐ அம் ட்ரைங் கான்டெக்ஸ்ட்ல பாருங்க. அவளோட நான் என்ன சொல்ல, இப்போ அதுதான் சொல்றேன். அவளோட ஃபிளாஸ் என்ன? பொறாமை. அதனால அவ எடுக்கிற தவறான முடிவுகள். அதை யார் கைட் பண்ணணும்? கொண்ட புருஷன். ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறவனோட மெயின் அவளோட பிளஸஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ. நீங்க அங்க டொக்கு போடுறீங்க. டொக்கு போடாமைக்கு முழுக்க முடிக்க விடுங்க. அதுக்கு அப்ப உங்க கேள்விக்கு பதில் உங்களுடைய கருத்து நீங்க சொல்லுங்க. உங்க கேள்விக்கு பதில் வந்துரும். நடுப்புற டொக்கு போட்டில்னா தான் வருது. அவ வந்து பிரில்லியன்ட் கேர்ள், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தா. she was very successful in the film industry also. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு வேற எதுலயும் குறைச்சல் இல்லை. நான் இதை முடிக்கிறேன். அப்படி இருக்கிற பொண்ண நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட உடனே ஒரு 4 நாள்ல உனக்கு தெரியாது அவளோட ஃப்ளா என்னன்னு. அதை மாத்தி அந்த குழந்தைய நல்ல வழியில கொண்டு வந்தாச்சுன்னா இருந்த 1-2 குறை, அந்த பொறாமைங்கிற அந்த ஒன்ன மாத்திரம் கத்திரிச்சு. லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் த ஃபேமிலி, ஹஸ்பண்ட் பர்டிகுலர்லி. அது வந்து அந்த குழந்தைய கம்ப்ளீட்டா மாத்தி இருக்கும். அங்க டிசப்பாயின்மெண்ட் அவளுக்கு அங்கதான் தொடங்கி இருக்குன்னு, அங்கதான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா தான் இப்படி இருக்கும். அப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட முடிவு. இது வெறும் கெஸ் ஒர்க் தான். நான் என்ன அவ வீட்டுல பார்த்தேனா இல்ல அவ வீட்டுல போய் பார்த்தேனா? கார்த்திக் குமார் ஆல்சோ டிட் a very massive, ஈனமான காரியம். இந்த என்னது அது, வாட் வாஸ் ஹிஸ் ஜாப்? என்ன காமெடிப்பா? ஸ்டாண்ட் அப் காமெடி. இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை எடுத்துன்னு போய் யுஎஸ் முழுக்க சின்மையை வச்சு எத்தனை கேவலம் பண்ணிருக்காரு தெரியுமா அந்த பையன்? ஏதாவது கேவலத்தோட உச்சகட்டம். ஏண்டா உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாடாப்பா மவராசா? உனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு சப்ஜெக்டே கிடைக்கலையா? என்ன கேவலம் பண்ணாரு அதை சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். இந்த ஒரு வார்த்தை என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு சென்டென்ஸ் சொன்னா மூடின முத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதோடைய வருத்தம் என்ன இருக்கு? விக்கி எழுதிருக்கேன் நான். அங்க இருந்த யூஎஸ்ல இருந்து போன் பண்ணி சொல்ற அம்மா, அங்க இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் அம்மா இதுதான் அப்படின்னு. அங்க இருந்து அப்படியே அதை வந்து ஆடியோ போட்டு காமிச்சு என்ன கேட்க, அது கேட்டு இருக்கச்சு குலுங்கி எழுத. கேவலம். என்ன சொன்னார்? அப்படி வேண்டாம், ஆபாசமா வேண்டாம். ஒரு பெத்த தாய்க்கு எத்தனை நோக்காடு கொடுக்க முடியுமோ அதை நீ கொடுத்த. நீ எங்க இருந்து அந்த குழந்தைய வந்து சரிப்படுத்துறது? as far as Suchitra is concerned, she is justified to have. கார்த்திக் குமாரை பத்தி இப்ப பேசும்போது நீங்களே சொல்லிட்டீங்க, அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் சரியில்லை கிடையாது. அமெரிக்கால இருந்து பேசி இருந்த போது அழுதாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவர் பின்பு ஒரு போதை கலாச்சாரமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது தெரியாது சார். அந்த போதை கலாச்சாரத்துல சின்மயி அவர்களுடைய பெயரும் சின்மயை கூட்டி சின்மயி அவர்களுடைய பெயரும் இருங்க எல்லா சுசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சக்சஸ் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த பார்ட்டிக்கெல்லாம் நானும் போயிருக்கேன். நிக்கில் முருகனை கேளுங்கோ, நான் போயிருக்கேன். எல்லாத்துக்கும் சின்மயை கூட்டின்னு போயிருக்கேன். ஒரு ரவுண்ட் நடக்கும். we had been very strict vegetarians. அதுலயும் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் 55 வருஷமா இந்த பூஜை புரஸ்காரம் ஹோமம் நானே பண்றவ.
பெரிய உபதேசம் இருக்கிறவ. ஆனா குழந்தைக்காக சில காம்ப்ரமைசஸ் எல்லாம் பண்ணினாலும் என்ன சாப்பிடுவோம்? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஏதோ 1-2 சாப்பிட்டுட்டு அப்படியே தேனை தொட்டியோ நீரை தொட்டியோன்னு எல்லார்ட்டையும் அழகா பேசிட்டு இருந்துட்டு கிளம்பி வந்துருவோம். அப்படி இருக்கிற போது தேனை தொட்டு பேசுறதெல்லாம் ஓகே மேடம். தேனை தொட்டியோ நீரை தொட்டியோ பயன்படுத்தப்பட்டது கட்டாயமா நாங்க பாக்கல சார். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நீங்க பாக்கல. அப்ப அதெல்லாம் சுசித்ரா பார்க்கல வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கு நீங்க எப்படி பாக்கல? அவ இதுல என்ன சொல்றா? சின்ன பெயர் அவ என்ன சொல்றா? ஒரு 11 மணிக்கு மேல செகண்ட் லேப்ல அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்ற. நீ ஏன் அந்த செகண்ட் லேப்க்கு இருக்க? யூ ஆர் அ சிங்கர். ஒன்னும் நாங்கள்லாம் எந்த அளவுல முடியுமோ அந்த அளவோட நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி இருந்தா நம்ம பாத்துருப்போமா? நீ எதுக்கு அங்க போற? இதெல்லாமே இருக்கட்டும். சின்மய் வந்தாச்சு, சுசித்ரா, கார்த்திக், இவா 2 பேரும் பண்ணிருக்கிற அட்டகாசம், இவா எல்லாருமே சேர்ந்து இந்த கல்ச்சர், இத நான் தெரியா சொல்றேன். ஈஸியா இருக்கு போக வேண்டியது. எல்லாரும் சுஷிலம்மா போனாளா, சித்ராமா போனாளா, சுஜாதா போனாளா, யாரான போனாளா? ஈசிஆர்ல போய் இவா ஜாலியில ஜிம்கானா வேணுமா? அதெல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரியில பார்ட்டி கொடுக்க சொன்னாளா, பண்ண சொன்னாளா? சொல்லுங்க சார். எந்த பிலிம் இண்டஸ்ட்ரி வந்தது? சிங்கர் கார்த்திக் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். சொல்லுங்க. இதுகெல்லாம் சேர்ந்து கூத்து. அப்ப இந்த அதுல இன்னொரு 2-3 பொண்கள் வேற. அதுகெல்லாம் வெல் செட்டில்ட் இன் லைஃப், மேரிட் அண்ட் செட்டில்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம்ஸ். அனாவசியம். அது ஒரு இடத்துல தெளிஞ்சு பின்வாங்கி அழகா எப்படியோ அதுகள் அழகா செட்டில் ஆயிடுச்சு லைஃப்ல. ஒரு கேள்வி கேட்பார் கிடையாது. இந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒருத்தரும் கிடையாதுங்கிறதுனால சுச்சியை அந்த போதை கலாச்சாரம் அங்க இருந்தது உண்மைதான். நிச்சயமா எனக்கு தெரியாது. நிச்சயமா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் பிலீவ் தட். போதை கலாச்சாரம் அங்க இருந்ததுங்கிறத நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒவ்வொருத்தரும் டீசென்டா இருந்தாங்க. அதாவது இரவு நேரத்துல இந்த கொக்கைன் போதையை போட்டுட்டு ட்விட் போட்டுட்டு அதை சிரிச்சு விளையாடுவாங்க. சுவிட்ச் லீக்ஸ் அங்கதான் ஆரம்பமே ஆனது. நான்சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட்டர் நான்சென்ஸ். she in her own perverted mind she did it completely பண்ணிட்டு அப்புறம் கார்த்திக் குமார் சின்மைக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு அவ அவளை நான் டெஃபினட்டா ஐ வில் டேக் ஆக்ட். ஐ வென்ட் டு தி போலீஸ். தென் அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் சின்மைக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு அவ ஷீ இஸ் சிக், அதனால இதை இப்படியே இக்னோர் பண்ணிடும், இதுக்கு மேல இதை ஒன்றும் எடுக்காத அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு விட்டேன். இது ஒரு கம்ஃபர்டபுள் எக்ஸ்கியூஸ் இல்லை. நீங்க பண்ற அத்தனை அட்டுவழியத்தையும் பண்ணலாம். அப்புறம் ஐ எம் சிக் ஆர் மை ஒய்ஃப் இஸ் சிக் ஆர் மை மதர் இஸ் சிக் அப்படின்னு சொல்லி வெளில வந்துருவீங்களா? அது இருக்குல்ல, என்ன வேணா பண்ணலாமா? இது ஒரு கலாச்சாரமா? யாரு கேட்டா? அழகா போயிட்டு இருந்தது பிலிம் இண்டஸ்ட்ரி. நான் ஒன்னேன்னு சொல்றேன், தப்பு காரியங்கள் நடக்கிறது நிறைய. there is something called a consensual sex, there is something called a voluntary sex. இஷ்டப்பட்டு தனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற விஷயம். நடிகர் தனுஷ் பல நடிகைகளுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் பகிரங்கமான ஒரு அந்த மனுஷன் பண்ற அட்டூழியம். நான் பைல்வான் ரங்கநாதனுக்கும் இதே தான் நான் சொல்றேன். ஐயா, உமக்கும் எனக்கும் 6 வயசுக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் குழந்தைகளா பாருங்க. இத மாதிரி அந்த குழந்தைகளை சந்தில சிரிக்க வச்சு எல்லார் வயத்தையும் எரிய வைக்காதீங்க, செய்யாதீங்க சார். உங்களுக்கு பணம் தானே வேணும், நீங்க வாங்க சார், நான் குடிக்கிற கஞ்சியில உங்களுக்கு கஞ்சி போடுறேன். இந்த காரியம் பண்ணாதீங்க பைல்வான், தயவு பண்ணி இந்த காரியத்தை பண்ணாதீங்க, விட்டுருங்க குழந்தைகளை. லெட் தம் லிவ். ஒரு காலத்துல நான் குழந்தையா இருக்கிற சமயத்துல எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மஞ்சள் பத்திரிகைன்னு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறது. இது எப்ப நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன்னா, MS அம்மாவை பத்தி தாறுமாறா கிழின்னு கிழிச்ச போது யாரோ செத்து போனதுக்கெல்லாம் அவளை இழுத்தெல்லாம் பண்ணி நல்ல காலம் மகானுபாவன் சதாசிவம் அவளை காப்பாத்தி, மகா பெரியவாளும் சதாசிவமும் சேர்ந்து அவங்கள காப்பாத்தி ஒரு பொட்டகமா பத்திரமா வச்சதுனால பொழைச்சு போயிட்டாங்க அவங்க. அப்படிலாம் இருந்துருத்துனா கஷ்டங்கள் வந்தா கூட மீண்டெழுந்து வெளியில வந்துடலாம். அண்ட் அவ தெய்வ ரூபத்துக்கு வரலாம். பைல்வான் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு தான் நடிகர் தனுஷ் இருக்காரா? அப்படிதான் இருக்காரா? நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நீங்க தெரியும் எனக்கு மருமானா இல்ல என்னோட மருமானா அண்ணா தம்பி பிள்ளையா இருக்கணும், இல்ல அக்கா தங்க பிள்ளையா இருக்கணும், இல்ல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ வீடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இல்ல மகளோட பழகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுசித்ரா அவங்க சொல்றாங்களே. எங்க சார் பழகி இருக்கா? சுச்சி பிராங்க்ஸ்ன்றதுல இருக்குங்க, அந்த அவங்களுடைய இருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தொட மடக்காம வேலை பண்ணிட்டு இருந்திருக்கா சின்மயி. she was roaming around the whole of India
இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, அங்க இருந்து இங்க, நான் ஸ்டாப் மீட்டிங்ஸ் ஆன் என்ன ப்ளூ எலிஃபண்ட் டிரான்ஸ்லேஷன் கம்பெனி. எங்களோட கம்ப்ளீட் ஜேர்னியை சொன்னா அவளுக்கு எங்கம்மா ஒன்ன மாதிரி டைம் கிடையாது. பிராங்கா அப்படி யாரான பிராங்க் பண்ணினா அவளை வந்து கம்ப்ளீட்டா அவ அட்மானிஷ் பண்ற டைப். இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் யாரான பண்ணினா அந்த இடத்துலயே அவளை ஜன்மத்துக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க. யாருக்கான ஒரு அட்டூழியம் பண்ற, அநியாயம் பண்றான்னு சொன்னா எந்த அநியாயத்தையா இருந்தாலும் தட்டி கேட்கிறவ நீ வந்து என்ன ஒரு என்ன பிரைவசியில நம்பி ஒரு என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு இன்னொன்னத்தை பண்ணி அன்னொன்னத்தை பண்ணி தெரிஞ்சுதான் அந்த புகைப்படங்கள் வெளியிட்டு இருந்தாங்க. நான்சென்ஸ். சுசித்ரா சொல்லக்கூடிய கருத்து, அவ சொல்லலாம் கொக்கைன் போதையை போட்டுட்டு தெரிஞ்சுதான் இந்த புகைப்படங்களை வெளியிட்டாங்க, அதை தெரிஞ்சுதான் ட்வீட் பண்ணாங்க. அதை ட்வீட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள கமெண்ட் பண்ணி சிரிச்சு கொள்வாங்க. யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காளோ அவளை தான் இழுத்து பேசுறாங்க. என்ன காரணம், என்ன நீடா இருக்கும்? ஒண்ணும் இல்ல, அது ஒரு சிக்னஸ். வேற ஒன்னும் சொல்றதுக்கு ஒரு அந்த அவளை பார்த்து அது கிடைக்கிறது எனக்கு கிடைக்கலையேங்கிற குறையா இருக்கலாம். ஏதோ ஒரு தாபம். நான் சொல்றதெல்லாம் she needs a lot of love. உனக்கு அப்பா கொடுக்காதது, அம்மா கொடுக்காதது, அம்மா அப்பா ரெண்டாமா இருந்துதான் நான் வந்து சின்மையை வளர்த்துருக்கேன். இப்ப திருப்பியும் உன்னை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் சுச்சி. கம் 6 மாசத்துல உன்னை நான் மாத்தி காமிக்கிறேன். you will be a very productive positive girl. அவ்வளவுதான். விட்டு தொலைச்சு இது எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு just treat it as a past. We don't have to dig it and talk again and again and again. இந்த தடவை நான் உங்களோட பேசுறதுக்கு இதை பேசி பிரயோஜனம் இல்லை, வேண்டாம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். திருப்பி நான் இது பேசுறதுக்கு ஒத்துண்ட காரணமே சுசித்ரா, it's an open invitation to you. Come here. My both arms are open for you. Come. உனக்கு வேணுங்கிறது love and affection from a parent, acting as both father and mother. நான் அது ரெண்டையும் பண்றேன். நீ வா, உன்னோட முகத்துல திருப்பி ஒரு அந்த பழைய அழகு, சந்தோஷம், நிறைவு அண்ட் குட்டி குட்டி ஃபிளாஸ் அதெல்லாம் எடுத்துட்டு உன்னோட பிளஸஸ், உன்னோட பிரில்லியன்ட் எஜுகேஷன், உன்னோட பிரில்லியன்ட் பிரெயின் அதெல்லாம் வந்து மேல கொண்டு வந்து we'll work on a very productive and positive line. This is my request to you, humble request to you. மத்தபடி இதுல எதை குறைஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது. 80 காலகட்டங்களே தமிழ் சினிமால நிறைய கிசுகிசுகள் பேசப்பட்டது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய விமர்சனங்கள் கிடையாது, பகிரங்கமான விமர்சனங்கள் கிடையாது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை கூட சொல்லிட முடியாதுங்களா? இல்ல அதுக்கு அவ்வளவர்கள் நடத்தக்கூடிய ஒத்துண்டு வரணும். அன்னைக்கு இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸியா ஒரு இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னா பண்ணுவாளாங்கிறது சந்தேகம் இருக்கு. இல்ல இன்னைக்கு யாரும் ஒன்னும் நீங்க ஒத்துக்கலைன்னா நான் கவலைப்படுவேன். நானே டைப் அடிச்சு நானே போடலாம்ல. மை சோசியல் மீடியா இஸ் மை சோசியல் மீடியா சுதந்திரம் தான் இந்த இடத்துல எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கும். இது காரணமா இருக்கா? இல்ல சோசியல் மீடியா இஸ் கோயிங் த்ரூ இட்ஸ் பீக். பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும். இது இந்த எவல்யூஷன்ல மைனஸ் வில் கோ, திஸ் ஷல் பாஸ். எப்பவுமே அப்படிதான். ஒரு பூமிங் இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு வந்ததுன்னா ஓவர் a period of time அது வந்து அழகா செட்டில் ஆகி நல்லது நிலைச்சிருக்கும். கெடுதல் வெளியில போகணுங்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டா அப்படிங்கறது வந்து நான் உங்க எல்லாருக்கும் வந்து ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, ஜேர்னலிஸ்ட் நீங்க எல்லாரும், பொதுஜனங்கள் எல்லாருமே இதை ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும் பாருங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். லெட்ஸ் see the beauties. ஒரு கருத்து முன்வைக்கும் போது அது அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள அந்த 4 செவருக்குள்ள அந்த கருத்து முன்வைக்கும் போது அது வெளியே தெரியறதுல, பொது வெளியில வந்து அவங்க பதிவிடும் போது அது விளம்பரமாக தான் மாறுமே, ஒதுக்கிட்டு அது செய்தியா தான் மாறுமே. அதை ஒதுக்குறது தான் நல்லது, ஒதுக்குறது தான் நல்லது. காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும். அப்புறம் மேக்சிமம் டைம் ஐஸ்வர்யா தான் குழந்தைகளோட இருக்கா. அவளோட அப்பா அவளோட அம்மா தான் அந்த குழந்தைகளோட இருக்கா. யாரு கொடுக்குறா அந்த குழந்தைகளுக்கு பெஸ்ட் டைம்? ஐஸ்வர்யா ஃபேமிலி தானே, ஐஸ்வர்யா தானே. அப்புறம் அவ குட் மதரா பேட் மதரான்னு சொல்றது நம்ம யாரு? அவ குழந்தைகள்ல சொல்லணும் இல்லையா? எதுக்கு ஸ்வீப்பிங் காமெண்ட்ஸ்? எங்க இருந்தாலும் நீங்க நன்னா இருங்கோ, எங்க இருந்தாலும் ஒரு தரம் தனுஷ் தன்னுடைய குழந்தைகள் மேல நல்லா கேர் பண்ணிக்கிறாரு, நல்லா பாக்குறாரு. ஆமா, இவதான் போய் பார்த்துட்டு வந்து நான் இல்லைன்னு சொல்லல. தனுஷ் நல்ல தகப்பனா இருக்காருன்னு சொல்லி அந்த அந்த குழந்தை வந்து நான் பார்த்தேன். ஐஸ்வர்யா தன்னுடைய வேலையை மட்டும் தான் பாக்குறாங்க. அவர்கள் எப்படி முன்னேறி சொல்லலாம்? 24 hours அப்படிதான் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது அதான் சொல்றேன். அதை சொல்ற so many sweeping commentsல இது ஒண்ணு. The worst is most insensitive is Mr. Vijay Antony எழுத்து பேசினது ரொம்ப தப்பு. அது துடிச்சு போயிருப்பாவா ரெண்டு பேரும்.
பெத்தவ 2 பேரும் துடிச்சு போயிருப்பா. அதை வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ப்ரூட்டலா விமர்சனம் பண்றதுங்கிறது வந்து வெரி இன்சென்சிட்டிவ். அதனாலதான் சொல்றேன், அவளுக்கு வந்து she needs a different ambience, people around her. அவளை கம்ப்ளீட்டா மாத்தி நல்லதை மட்டும் பாக்குறதுக்கு, அவளை ஒரு நல்ல பியூட்டிஃபுல் கேர்லா மாத்துறதுங்கிறது ஒன்றும் இம்பாசிபிள் கிடையாது. நான் என்ன ரீச்சிங் 50 எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவளை திருப்பி ஒரு நல்ல பிரைம் டைம் அது. இப்போ அவளை அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி அவ ஒரு நல்ல அழகான குழந்தைய மாத்த முடியுங்கிறது. அவ 50 வயசா இருக்கலாம், எனக்கு 25 வயசு சின்னது. அதனால அவளையும் ஒரு குழந்தையா தான் பாக்குறேன். அந்த மாதிரி செஞ்சாக்க எவ்ரிதிங் வில் பி லுக் அட் எவ்ரிபடி பாசிட்டிவ்லி, லுக் அட் த பிளஸ் ஆஃப் எவ்ரிபடி. நான் பார்த்து தனுஷ் எத்தனை, நாங்க எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருந்தோம்னு நினைக்கிறேன், மலேசியான்னு நினைக்கிறேன். எழுந்து நின்றுடுத்து அந்த குழந்தை. ஐயோ நீங்களாம் நாங்க தான் உங்களை பார்த்து எழுந்துக்கணும், நீங்க எழுந்துக்கிறீங்களே. அதாவது உடம்புல அப்பவே அவ அப்பா அண்ணா அம்மா எல்லாருமே நல்ல பெரிய ஸ்தானத்துல இருந்தாங்க. நாங்க தான் ஃப்ரம் நோவேர் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். யாரும் என்னன்னே தெரியாது. கிளாசிக்கல் சைட்ல என்ன தெரியும், சின்மயி வந்து பத்மாசினி பொண்ணுன்னு இருந்த காலம் அது. அப்படி இருக்கிறதுல இந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு உதயநிதி கனிம, அதாவது I saw the best of cultivated attitude in them. அரிஸ்டோக்ரஸி, அந்த சொபிஸ்டிகேஷன், அந்த நடக்கத்துல எல்லாம் இருந்தது. போட்டு இந்த மாதிரி அரசியல் பப்ளிக் மீடியால போட்டு வார் 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 எல்லாருக்கும் ஒரு அக்லி சைடுன்னு ஒண்ணு கோவம். திருப்பி திருப்பி அடிச்சாக்க திருப்பி அடிக்கணும்னு தான் தோணும். திட்டிகிட்டே இருந்தா உனக்கு மட்டும் தான் திட்ட தெரியுமா, நானும் தான் திட்டுவேன் அப்படின்னு சொல்ல தோணும். I've seen all these people to be best behaved people, excellent behavior, excellent attitude. தமிழ்நாடு was best for them. எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் வேண்டாமே. we'll see the best in people. வரும் கட்டாயம் கன்ஃபரன்டேஷன்ஸ் வரும். குறித்து பேசும்போது கன்னட சினிமா உயர்ந்து கொண்டிருக்கிறது, மலையாள சினிமா திரைப்படங்கள் படைப்பாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆந்திர சினிமா மென்மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ் சினிமா மிகவும் கேவலமாக போய் கொண்டிருக்கிறதா, அந்த ஒரு கேள்வியை முன்வைக்க தோணுது. அது வந்து தமிழ் சினிமா கேட காரணம் இவர்கள் தானா பேசக்கூடாது. எல்லா குழந்தைகளும் இப்போ அனிருத் ஆர் மீன் பாக்கி வந்திருக்கிற குழந்தைகள் எல்லாருமே எல்லாருமே இருக்கிற இல்ல இல்ல சுச்சி லீக்ஸ்க்கெல்லாம் நீங்க சொன்ன பேர் எல்லாமே இருக்கு இருக்கலாம். எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டா இன்னைக்கு என்ன செல்லுபடி, அதாவது குழந்தைகளுக்கு வாழ்க்கை வந்து சேலஞ்சஸ் நிறைய ஆயிடுது. அதுவும் ஆம்பளை பசங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். கம்ஃபர்டபுளா என்னால போக முடியுங்கிறது இல்லாத போது எது நடக்குமோ அதுதான் பண்ணணும். நான் வந்து உச்சாணி கொப்புல உட்காந்து நான் ரெஹமான் சார் மாதிரி பண்ணணும், ராஜா சார் மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவள மாதிரி ஆழ்ந்த பேக்ரவுண்டு, எஜுகேஷன், ட்ரைனிங் அதுக்கெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு வழியும் இல்லை, அது மாதிரி பேக்ரவுண்டும் கிடையாது, டைமும் இல்லை. ஆட்டத்துல ஏதோ பண்ணணும்னு பண்றதுனால ஒரு பிழைக்கிற வழியா இதுல குவிக்கா எனக்கு ஒரு பேர் வருது, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கலாம், தப்பில்லை அப்படின்னு போறதுனால. ஆனா இது வந்து ஒரு தவறான வழியில வரக்கூடிய பெயர் வந்து வழி இல்ல, அந்த புகழ் தேவையான அதுவும் இல்ல இல்ல அதுவும் நல்லதுதான், நல்லது சொல்ல முடியும். அதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு. ஆனா மெயின் ஸ்ட்ரீம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது இழந்த பழம்னு ஒரு பாட்டு வந்திருந்தது. அப்ப எவ்வளவு பெஸ்ட் சாங்ஸ் வந்திருந்த காலத்துல அந்த இழந்த பழமும் வந்திருந்தது. அது ஒரு சும்மா ஊர்காய் தொட்டுக்கிற மாதிரி. இது வந்து இருக்கலாம். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல் மியூசிக், ஆழ்ந்த மியூசிக் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற கவலை எனக்கு நிச்சயமா வருது, கட்டாயமா வருது. இது மாதிரி எதுக்கெடுத்தாலும் தந்தனத்தோம் ததிகணத்தோம்னாக்க என்ன என்ன நடக்கிறது, என்ன போறது அப்படின்னு அது ஒரு கவலை இருக்கு. இப்போ இசைக்கு நீங்க உரிமை கோரினால் இசைக்கு வாசிக்கக்கூடிய, இப்ப நீங்க சொன்னீங்க வயலின் வாசித்தவர் ஒருத்தர் இருப்பாங்க, கீபோர்டு ஒருத்தவங்க வாசிப்பாங்க, ட்ரம்ஸ் ஒருத்தர், இப்ப எல்லாருமே உரிமை கோரிட்டா அந்த உரிமை யாருக்கிட்ட போகும்? இந்த காப்பி ரைட்டு இந்த மண்ணாங்கட்டி அதுக்கெல்லாம் நான் போகல, அதெல்லாம் அவ பாத்துக்கிட்டோம், எக்ஸ்பர்ட்ஸ் அவ பாத்துக்கிட்டோம். அவர்கள் கூறியது கருத்துக்கு நீங்க என்னைக்கான உருப்படியா எதனா பண்ணிருக்காரு வித் ஆல் மை சிவியர் காமெண்டிங் திங். அவர் பண்றதெல்லாம் அவருக்கு வந்து பப்ளிசிட்டி வேணும். அவர் பண்ணினதெல்லாமே தப்பு. இத பார்த்து என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நான் 2 படி ஏறுறேன்,
இந்த குழந்தை அங்கிருந்து அதல கொதல மூஞ்சி முழுக்க செக்கா செவேல்னு ஒத்தக்கால் செருப்போட ஓடி வரா கீழே. என்னடி சிண்ட்ரில்லா மாதிரி வர அப்படின்னு அப்ப கூட அதை ஜோவிலா சொல்லி எனக்கு மறக்கவே மறக்காத அந்த அந்த விஷுவல் எனக்கு மறக்கவே மறக்காது. ஓடி வருது. அப்புறம் வந்து சரி ரிலாக்ஸ், நான் ஐ எம் எ டிஃப்ரெண்ட் மதர். உடனே அந்த குழந்தைகளை நோண்டி எல்லாத்தையும் ஏறு வண்டியில ஏறு. அந்த நான் வண்டியில ஏறு நாங்க பண்ற போது அவ பெரிய பிள்ளை மாட்டு பொண்ணு 2 பேரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். இந்த குழந்தைய ஏத்திண்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சாலிகிராமத்துல இருந்து. ஏன் அந்த நேரத்துல நீங்க கேட்கல? கேட்க கூடாது. வீட்டுக்கு வந்து குழந்தை ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம். ஏன் சார் போட்டு பிடுங்குவாளா குழந்தைகளை? இப்ப நீங்க என்ன பிடுங்குறீங்க? நான் பதில் சொல்றேன். பிடுங்க கூடாது சார். சைக்காலஜி குழந்தைகளை வளர்ப்புங்கிறது வந்து சாதாரண, அதுவே ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. ஆமா, உங்க குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா, உடனே பிடுங்குவாளா வாழ? வைரமுத்து அவர்களால ஆப்ஷன் தீண்டப்பட்டிருக்காங்கன்ற அந்த இடத்துல சொல்றீங்க. அது என்ன தீண்டப்பட்டார்? இத பாருங்க, இவர் என்ன தீண்டி சொல்லும் போது ஒரு தாயாருக்கு கோபம் வரதானே செய்யும். வருது. ஒரு நார்மலான ஒரு கேள்வி. ஒரு அளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியறது இல்ல. சம்திங் அமிஸ். அந்த கோபம் வந்து அந்த இடத்துல தானே கேட்க தோணும். எங்க தோணும்? இங்க உங்களுக்கு சொல்றீங்களா? கேட்டுக்கணுமே. அங்க இருந்து நீங்க கால் பண்ணிருக்கலாமே காவல்துறைக்கு. சும்மா இருங்க சார், நடக்காத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு. இந்த காம்ப்ரமைஸ் எதுக்காக கேட்ட? அப்படியே அந்த குழந்தை பேர்ல வந்து பெரிய லவ் வந்து நீ கேட்டியா, இல்ல உன்னோட செக்ஷுவல் டிசையருக்காக கேட்டியா? ரெண்டும் இல்ல, பணம் வச்சு கேட்ட. உனக்கு இது என்ன நேஷனல் அவார்டு வேணும்னா நீ இத சொன்னபடி கேட்கணும். ஓபனாவே அவர் கேட்டிருக்காரு. அப்படித்தான் இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு வந்திருக்கா? நேஷனல் அவார்டு குரூப் ஃப்ரண்ட் கையில வச்சுட்டு இருந்தாரு. நீங்க அந்த இடத்துல நீங்க பேசி இருந்தீங்கன்னா அன்னைக்கு இது ஒரு பெரிய புரியணும் இல்ல, எனக்கும் புரியணும் இல்ல, எனக்கும் இதெல்லாம் புரியணும் இல்ல. நாங்களுமே ஃபீல்டே புதுசு, எங்களுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியே புதுசு. ஒண்ணும் தெரியாதபடிக்கு ஸ்வீப்பிங் காமெண்ட்ஸ் பண்ணி இவர் என்னதான் பண்ணினாலும், அவரோட பெஸ்ட் சாங்ஸ்க்கு நேஷனல் அவார்டு கிடைக்காம பண்ணினாலும் அவர் அசராம அவளுக்கு நல்ல பாட்டு கொடுத்துதானே இருந்தார் அவர் இருந்த வரைக்கும். எனக்கு பிறக்காத பிள்ளை, ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், என்ன நடந்தது? நான் ஒரு தீவிரமான என்ன அதான் சொல்லிட்டேனே, உடுப்பு போடாத சன்னியாசி. அவருக்கு தெரியும் நான் ரொம்ப தீவிரமா ஆச்சரணையில இருக்கிறதுங்கிறது. அப்படித்தானே பெறாத பிள்ளையா? அவர் ஒரு மதம், நான் ஒரு மதம். அவரும் தீவிரமான ஆன்மீகவாதி. என்ன கெட்டது எங்களுக்கு? என் குழந்தைய காப்பாத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்கு, சின்ன இவ்வளவு இடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா யாரோட கான்ட்ரிபியூஷன்? ரஹ்மான் போட்ட பிச்சை அது நடந்துட்டு தானே இருந்தது. சரி போயின்று. அவர் கொடுத்த வரைக்கும் அத்தனை பேரும் கூட்டு கொடுத்துட்டு இருந்தார். நேஷனல் அவார்டு ஒண்ணுதான் கிடைக்கல. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணார்? கலைஞர் சொன்னார். கலைஞர் என்னப்பா சொன்னார் உங்ககிட்ட? சின்மை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? கலைஞர் இந்த அவார்டு, அவரோட ஸ்டேட் அவார்டு கொடுத்த போது, ஸ்டேட் அவார்டு கொடுத்தாள்னா நம்ம போய் சிஎம் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். அது சம்பிரதாயம் இங்க. அப்படி போன போது அந்த மனுஷன் இவ சின்மை போய் பக்கத்துல போய் அந்த சேர்ல அவர் உட்கார்ந்துருக்க, இவ நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி போய் உட்கார்ந்துருக்குது. அந்த கண்ணுல இருந்து இந்த குழந்தைய அவர் பாக்குறார். அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஞானஸ்தர்ல. அவார்டு வாங்கினா கருணாநிதி சார் கையில இருந்து வாங்கணும், ரெண்டாவது ஜெயலலிதா அம்மா கையில இருந்து வாங்கணும். அவள்லாம் ஆர்டிஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். அதுல இவர் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பரம்பரையில வர்றவர், தேவதாசி குடும்பத்துல வர்ற மானபாவர்கள். சாதாரண பிரெயின் கிடையாது.